நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் உடல் உறுப்புகள் ரசாயன பரிசோதனை எனப்படும் விஸ்ரா பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KP ஜெயக்குமார் உடல் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட நிலையில் அந்த இடம் முழுவதும் காவல்துறையின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டது. KP ஜெயக்குமாரின் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் 3 நாட்களாக அங்குலமாய் தடய அறிவியல் அதிகாரிகள் சோதனை நடத்தி வரும் நிலையில் தடயங்களை சேகரிக்கும் பணிக்கு இடையூறு ஏற்படாத வகையில் இரும்பு தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே உடற்கூறாய்வில் ஜெயக்குமார் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட கல்லீரல், இரைப்பை, நுரையீரல், உணவு குழாய், சிறுநீரகம் உள்ளிட்ட உடல் பாகங்கள் ரசாயன பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. நெல்லையில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகத்தில் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் KP ஜெயக்குமாரின் மரணம் தொடர்பாக அவரது மகன்களிடம் மீண்டும் திசையன்மலை காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஜெயக்குமாரின் மகன்களான கருத்தையா ஜெஃப்ரின், ஜோ மார்டினிடம் காவல் நிலையத்தில் வைத்து தனிப்படை DSP விசாரணை நடத்தினார். பத்ம விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. நடிகரும் மறைந்த தேமுதிக தலைவருமான விஜயகாந்திற்கு இன்று பத்மபூஷன் விருது வழங்கப்பட உள்ளது. தமிழ் சினிமாவில் ஏராளமான திரைப்படங்களில் நடித்து தனது நடிப்பாற்றலால் லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டவர் நடிகர் விஜயகாந்த். பொது சேவை, சமூக பணிகள் மட்டுமின்றி தேமுதிக என்ற அரசியல் கட்சியையும் தொடங்கி அரசியலிலும் வெற்றிகரமாக வலம் வந்த விஜயகாந்த் கடந்த டிசம்பர் மாதம் உடல்நலக் குறைவால் காலமானார். இந்த நிலையில் அவரது கலை மற்றும் அரசியல் சேவையை கௌரவிக்கும் விதமாக நாட்டின் மிக உயரிய விருதான பத்மபூஷன் மத்திய அரசால் அவருக்கு அறிவிக்கப்பட்டது. விஜயகாந்திற்கு அவ்விருது இன்று வழங்கப்பட உள்ள நிலையில் அதனை பெற்றுக்கொள்வதற்காக அவரது மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா டெல்லி சென்றார். இன்று மாலை விருது வழங்கப்பட உள்ள நிலையில் அதனைத் தொடர்ந்து நாளை விஜயகாந்திற்கு டெல்லியில் நடைபெறவுள்ள பாராட்டு விழாவிலும் பிரேமலதா கலந்து கொள்ள உள்ளார். சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில் நடைபெற்ற கலவரத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தீவெட்டிப்பட்டி மாரியம்மன் கோவிலில் வழிபாட்டு உரிமையை மீட்டெடுக்க முயன்ற பட்டியல் இனத்தவர்கள் மீது தாக்குதல் நடைபெற்றதை கண்டித்து சேலம் கோட்டை மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் MP ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சாதி வெறியர்களை கைது செய், விடுதலை செய், விடுதலை செய், அப்பாவி தலித்துகளை விடுதலை செய், விடுதலை செய். வரும் நாட்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க அனைத்து கோவில்களிலும் அறங்காவலர் குழு அமைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். அறங்காவலர் குழுவில் ஆதி திராவிடர் பெண் ஒருவரையும் நியமிக்க வேண்டுமென தமிழ்நாடு அரசை வலியுறுத்தினர்.